காரணமானது அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். பவுலை குறித்து கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஆமென், அவன் ரட்சிக்கப்பட்ட போது அவனை கர்த்தர் சந்தித்த போது அனனியா என்கிற சீஷன் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை 9:15. அதுக்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் உன்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படின்னா பவுலை மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுக்கல, ஒவ்வொருத்தரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பவுலை தெரிந்தெடுத்தனுடைய நோக்கம் அங்கே சொல்றாரு, ராஜாக்கள், புறஜாதிகள், இஸ்ரவேல் புத்திரர் அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம பிறந்த போதே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இந்த உலகத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட போதே நம்மை குறித்து கர்த்தர் ஒரு மகிமையான நோக்கத்தை வச்சிருக்கிறார். சாகும்போது அந்த நோக்கம் நிறைவேறாமல் நம்ம செத்தோன்னா நம்ம போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை செய்யாமல் வேற என்ன செஞ்சாலும் அங்கே பரலோக ராஜ்யத்தில் போகும்போது அவருக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டவர்களாக தான் நிற்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக வாழுகிறது நல்லது, ஆமென். ஜெபிக்கிறது நல்லது, காணிக்கை கொடுக்கிறது நல்லது. ஆனால் தேவனுடைய நோக்கம், நம்மை குறித்த நோக்கம், என்னை குறித்து என்ன திட்டம் வச்சாரோ அதை செய்யாமல் இருந்தோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், எஸ்டேட்டில் வேலை செய்கிறோம்னா நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை செய்யும் போது தான் ஹல்லேலூயா நமக்கு சம்பளம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவன் நியமிக்கப்பட்ட வேலையை செய்யாமல் வேற ஒரு வேலையை நம்ம செய்துட்டு இருக்கக்கூடாது. 2, அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட குறைஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு என்ன வேலை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த வேலையை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேங்கை வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷனை வச்சிருக்கிறார். ஆமென். நம்மை குறித்த அழைப்பில் கடைசி மட்டும் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கு முதலாவதாக தேவன் அபிஷேகத்தை தருகிறார். ஆமென். கிருபையை தருகிறார், வல்லமையை தருகிறார். வல்லமையை தந்த ஆண்டவர் சும்மா நம்ம விடல. சங்கீதங்களின் புத்தகம் 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்தால், ஆமென், தாவீது ராஜா அழகாக சொல்லுகிறார். 144ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிறவராகிய என் கண்மலை ஆகிய கர்த்தாவே. அப்படின்னா நம்ம ரட்சித்த தேவன் நம்ம சும்மா விடல, நம்முடைய கைகளை போருக்கு படிப்பிக்கிறார், நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. காட்டில் கிடந்த தாவீதை சும்மா ஆண்டவர் தெரிந்தெடுத்து அப்படியே பயன்படுத்தவில்லை, அவனை கர்த்தர் பயிற்றுவித்தார். ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தர் பயிற்றுவித்து கொண்டே இருக்கிறார். ஏன் சபைக்கு வருகிறோம்? சபை சாதாரணமான ஒரு இடம் அல்ல. ஆமென். நம்ம விளையாட்ட சபையை நினைக்கக்கூடாது. சபையில் நாம் பாடும்படியாய் கற்றுக்கொள்ளப்படுகிறோம். சபையில் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். அவன் எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எப்படி திறப்பில் நிற்கணும், இதை கர்த்தர் நமக்கு சபையில் கற்றுத்தருகிறார். உபவாசித்து ஜெபிக்க சபைகளை கர்த்தர் கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆத்தும பாரத்தை குறித்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படி நாம் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கணுங்கிறத சபையில் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி பொருத்தனை பண்ணணும் அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுத்தருகிறார். எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுத்தருகிறார். எப்படி வசனத்தை நம்ம கை கொள்ளணும் அப்படிங்கிறத கற்றுத்தருகிறார். வேத வசனத்தினுடைய மகத்துவங்களை நமக்கு நம்ம போதித்து கற்றுத்தருகிறார். எப்படி வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி தாழ்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுத் தருகிறார். எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் கற்றுத் தருகிறார். எப்படி விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. சபை ஒரு பயிற்சியினுடைய கூடம். சரியா பயிற்சி பெற்றுட்டாங்கன்னா அவர்கள் சரியாய் உபயோகப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. நோக்கம் சரியாக இருக்கணும், விசுவாசம் சரியாக இருக்கணும். ஆண்டவரே என்னை பயிற்சிவீங்க, ஆண்டவரே என்னை பழக்குவீங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் ஒரு உபயோகம் உள்ள பாத்திரம்
பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருந்தா ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்துவார். ஒவ்வொருத்தர அழைக்கும் போதும் ஆண்டவர் நோக்கத்தோடு தான் அழைக்கிறார். அல்லேலூயா. சீசர்களை கடற்கரையில் வச்சு ஆண்டவர் அழைச்சாரு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன். ரெண்டு நோக்கம். நீ முதல்ல என்ன பின்பற்றி வா. ரெண்டு, நீ என்ன செய்யணும்? மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறணும். நோக்கம் இல்லாமல் அழைக்கல. அல்லேலூயா. சும்மா வந்து என் கூட தங்கி இருங்க, என் கூட டூருக்கு வாங்க, என் கூட வந்து உலகத்தெல்லாம் சுற்றி பாருங்க அப்படின்னு யாரையும் ஆண்டவர் அழைக்கல. அழைச்சதுக்கு பின்னால் ஒரு மகிமையான நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவராக மாற்றுவேன். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றினாங்களோ அவங்க சும்மா இருக்கல. வந்த பிறகு ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. பவுலோடு கூட சேர்ந்தவங்களை பாருங்க, சீசர்களை பாருங்கள். இவர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். இயேசுவுக்கு பிறகு ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறினாங்க. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்மை குறித்து ஆண்டவர் நோக்கமுடையவராக இருக்கிறார். நம்முடைய வீடு பாழடைஞ்சு கிடக்கக்கூடாது, நம்முடைய இருதயம் பாழடைஞ்சு கிடக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஒருவேளை கட்டில் படுக்கையில் கிடக்கிறவங்களாக இருக்கலாம், அவங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை குறித்து கர்த்தர் நோக்கமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சபை நம்மை உருவாக்குகிற இடம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா அங்கே சில சீசர் கூட்டங்களை தெரிந்தெடுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அந்த வேலையில் உண்மையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்ட வேலையில் என்ன செய்தாங்க? உண்மையாக இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சின்ன வேலை தான், சபையில் பந்தி விசாரிக்கிறதான வேலை. ஆனால் அந்த வேலையில் அவங்க உண்மையாக இருந்தபோது, ஆமென், ஹல்லேலூயா, 7-8 வசனங்களை வாசித்து பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தாங்க. ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினது போல, ஆமென், சில ஹல்லேலூயா பந்தி விசாரிப்புக்கு வேலைக்காக நியமிக்கப்பட்டவங்க மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ண போது என்ன நடந்ததாம்? 7வது வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ சீஷர்கள் பெருக காரணம் என்ன? வேத வசனம் விருத்தி அடைய காரணம் என்ன? அவங்க பந்தி விசாரிக்கிறத மட்டும் செய்யல, அவர்கள் வேதத்தை கற்றுக்கொண்டாங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதபீடத்தில் இருந்து ஊழிய முறைமைகளை கற்றுக்கொண்டாங்க. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. 8வது வசனம் முக்கியமான வசனம். அங்கே சொல்லப்படுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, நமக்குள்ள விசுவாசம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? நமக்குள்ள இருக்கிற தேவ வல்லமை கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? ஹல்லேலூயா. ஆமென். நாம் வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாய் மாறணும். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினது போல நமக்கும் இந்த வல்லமையும் அபிஷேகமும் தேவை. அந்த வல்லமையும் அபிஷேகமும் நாம் நிறையப்பட்டவர்களாய் மாறும்போது, ஒரு பேதுருவை போல, ஒரு பவுலை போல, ஒரு சேவானை போல, ஒரு பிலிப்புவை போல கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்ய கர்த்தர் நம்மை கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வேத வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பாருங்க. இயேசுவிடத்தில் வந்து விடுதலை பெற்றவர்கள் யாரும் அதுக்கு பிறகு சும்மா இருக்கல. நான் போன வாரம் சொன்ன போல, ஆமென், நமக்கு ஆண்டவர் சுகம் தந்தா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு நமக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சால் நாம் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தந்தால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? ஆளுகளை இன்னைக்கு அநேகர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விளக்கை கொளுத்தி மரக்காலா மூடி வச்ச அனுபவத்தில் இருக்கிறார்கள். கிடைத்த தாளந்துகளை குழியில் போட்டு புதைத்து வைத்துட்டாங்க. திரும்ப ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சா அதை தேவ நாம மகிமைக்காக சாட்சியாக சொல்ல நமக்கு தெரியலைன்னா, அவன் திரும்ப நமக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார்? அவன் ஒரு விடுதலை ஆண்டவர்
ஆண்டவர் தந்தபோது அந்த விடுதலைக்கு பாத்திரவான்களாக நன்றி உள்ளவர்களாக நம்ம வாழலைன்னா அடுத்த ஆண்டவர் எப்படி செய்வார்? ஹல்லேலூயா. வேதத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரம் நேற்று காலையிலேயே சொன்னேன், இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பிசாசுகள் இருந்தது. அவனை வீட்டுக்காரங்களுக்கு வேண்டாம், தேசத்துக்கு வேண்டாம். அவன் எங்கே இருக்கிறான்? பிரேத கல்லறைகளில் குடியிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை அவிழ்த்து விடுகிறதற்கு யாருமே இல்லை. ஆனால் இயேசு அங்கே கடந்து வந்தார். ஆமென். அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் என்னை சிந்திக்க வைத்தது அது இல்லை. இயேசு வந்து விடுதலை ஆக்கிட்டு போயிட்டாரு. அவனை கூட்டிட்டு போகல, அவன் அந்த பட்டணத்திலேயே விட்டுட்டு போனார். ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தானா, அவன் புறப்பட்டு போய் அந்த தெக்கப்போலி என்று சொன்னா 10 பட்டணங்கள், 1-2 பட்டணம் இல்லை, 10 பட்டணங்கள். ஹல்லேலூயா. அந்த 10 பட்டணத்திலையும் போய் தன்னை விடுவித்த அவன், ஒரு நாளில் நான் கட்டப்பட்டவனாக இருந்தேன், ஒரு நாளில் நான் பிரேத கல்லறையில் இருந்தேன், ஒரு நாளில் என் சொந்த கையினால என் சரீரத்தை நான் காயப்படுத்தி கொண்டிருந்தேன், என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் நசரேயனாகிய இயேசு வந்தார், அவர் என்னை விடுதலையாக்கினார் என்பதை சாட்சியாக அவன் அறிவித்தான். ஆகவே ஹல்லேலூயா, பன்னியை மேய்த்து கொண்டிருந்த பட்டணத்தார் அல்லது இயேசுவை அவன் தள்ளிவிட்ட பட்டணத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நமக்கு பிசாசிலிருந்து ஆண்டவர் விடுதலை தந்த எண்ணத்துக்கு ஆமென். ஹல்லேலூயா. இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை சொல்லுவதற்கு, ஆமென், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை அறிவிப்பதற்காகத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இயேசு போக முடியாத பட்டணங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கிராமங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வீடுகளுக்குள்ளே போய் இயேசுவை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 8 அதிகாரம் 47 வசனத்தை வாசிங்கன்னா, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்ரீ, அவள் ஓடி வந்தா, வஸ்திரத்தை தொட்டாள், அவள் சுகமானா. அவள் எழும்பி தைரியத்தோடு சொல்லுகிறாள், ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் இழந்துட்டு வைத்தியர்களால் நான் மிகவும் வருத்தப்பட்டேன். இயேசுவே, உம்மை தொட்ட உடனே எனக்கு சுகம் உண்டானது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கேட்கிறார் பாருங்க, 10 பேர் சுகம் பெற்றாங்களே, 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றாங்களே, பாக்கி 9 பேர் எங்க அப்படின்னா, இன்னைக்கு அவருடைய இருதயம். அப்போ இந்த 10 பேரை ஏன் சுகமாக்கினார்? அவன் உன்னை விடுதலை ஆக்குனது நீ போய் மற்றவங்களுக்கு சொல்லும்படியாக, நன்றி உள்ளவர்களாய் வாழும்படியாக, ஆண்டவர் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் மறக்காம என்னை தாழ்விலிருந்து தூக்கி எடுத்தார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், பாவ குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அதை சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பர்த்திமே என்ன குருடன் வழியிலிருந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். இயேசு வர்றான்னு கேட்ட உடனேயே ஆமென். ஹல்லேலூயா. அவன் கூப்பிடுறான். பலரும் அவனை அதட்டினாங்க. ஆனாலும் அவன் நிறுத்தாம கூப்பிட்ட உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ இயேசு நின்றுட்டு சொன்னார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே யாரோ அவன்கிட்ட சொல்றாங்க, போதகர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். இதை கேட்ட உடனே என்ன செஞ்சானா, தன்னுடைய பிச்சை எடுக்கிற வஸ்திரத்தை, தன்னுடைய மேலங்கியை, தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு எழும்பி இயேசுவிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தீர்மானத்தோடு வர்றான். இயேசு அழைச்சிட்டார், இனி எனக்கு இந்த பழையது வேண்டாம். இயேசுவிடத்தில் வந்த உடனே இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், நான் பார்வை அடையணும். அல்லேலூயா. இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்தார். சுகம் கொடுத்த உடனே இயேசப்பா போயிட்டு வாரேன்னு சொல்லி அவன் போகலை, அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சுகம் பெற்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவன் சொந்த காரியத்தை பார்த்து போயிடுறாங்க. நமக்கு சுகம் தந்தது இயேசுவை பின்பற்றுவதற்காக. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. ஆமென். 6000 பிசாசிலிருந்து விடுவிச்சது 10 பட்டணங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லும்படியாய், 12 வருடமான பெரும்பாடை மாற்றினது இயேசுவை குறித்து சொல்லும்படியாய். பர்த்திமேவே, உனக்கு ஆண்டவர் விடுதலை தந்தது, உன்னுடைய குருட்டு கட்டை துறந்தது நீ இயேசுவை பின்பற்றுவதற்காக. அல்லேலூயா. 38 வருடமாய் கிடக்கையில் கிடந்தவனை இயேசு தேடி வந்து சுகமாக்கினார். எதற்கு? அல்லேலூயா. இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்ற செய்தியை சொல்லுவது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து பாருங்க. ஆமென். பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை அழகா சொன்னார். ஆமென். 9 அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 9 அதிகாரம் 20வது வசனம்.
தாமதமின்றி அவனுக்கு விடுதலை கிடைச்சு அவன் கொஞ்ச நாள் ஆகல, உடனே ஆமென். 18ஆம் வசனத்துல தான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதிர்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் போஜனம் பண்ணின பின்பு பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்தான், கொஞ்ச நாள் இருந்தான். சபையில் கொஞ்ச நாள் தான் இருந்தார். இருந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் இயேசுவை குறித்து ஒரு ஆள்கிட்ட சொல்ல தெரியலன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டனால என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜெபம் எல்லாம் நமக்கு நான், என் பிள்ளை, என் பஞ்சாதி, என் குடும்பம், என் வீடு, என் தலை, என் கை, என் காலு, என் மாமை மூக்கு, என் நாக்கு அப்படின்னே இருக்கு. ஹல்லேலூயா. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு பின்னால ஒரு மகிமையான நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. புற ஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய கட்டிலிருந்து நம்மை விடுவிச்சது. எத்தனை பேர் கட்டுகள் கூட செத்துறாங்க, எத்தனை பேர் வியாதியில செத்துறாங்க, எத்தனை பேர் வேதனையில செத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் மெடிக்கல் காலேஜில் பார்த்தா எத்தனையோ ஆயிரங்கள் செத்துட்டு இருக்கு, எத்தனையோ லட்சங்கள் செத்துட்டு இருக்கு. சின்ன பிள்ளைகள் சாகிறது, ஆமென், வாலிபர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. எந்த காரணம் இன்றி குடும்பமா தற்கொலை பண்ணி சாகுறாங்க, எந்த காரணமும் இன்றி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வியாதியில் அகப்பட்டு சாகுறாங்க. காலையில் எழும்பி நல்லா போனவங்க சாயங்காலம் வீட்டுக்கு வர்றாங்களான்னு தெரியாது. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாம் செத்துட்டு இருக்கும்போது நமக்கு ஜீவனை ஆண்டவர் தந்ததுக்கு பின்னால ஒரே ஒரு நோக்கம், அவருக்காக வாழும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று யாருக்காகவும் காத்திருக்கல. எங்கேயும் போய் ஹல்லேலூயா பட்டம் வாங்கணும்னு காத்திருக்கல. பட்டங்கள் எல்லாம் முக்கியம், பதவிகள் எல்லாம் முக்கியம். இயேசுவை உயர்த்தக்கூடிய இருதயம் முக்கியம். என் கைகளை போருக்கும், என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு அவர் என்ன செய்கிறாராம்? அபியாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, நிர்விசாரமாக இருப்போம்டா ஆமென். ஒரு கணக்கு கேட்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது போல நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நம்முடைய வீடு ஜெப வீடாக மாறட்டும், நம்முடைய வாழ்க்கை ஜெபாலயமாக மாறட்டும். நம்ம நடந்து போகும்போது தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். நாமே விடுதலை பெறல, பிறகு எப்படி நாம் மற்றவங்களை விடுதலை பெறத்துக்கு வழி செய்ய முடியும்? ஹல்லேலூயா. நமக்கே சந்தோஷம் இல்லை, மற்றவங்களுக்கு நாம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? நமக்கே சமாதானம் இல்லை, நம்ம மற்றவங்க ஒரு ஆளுக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் மாற முடியும்? சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சபை நம்மை உருவாக்குகிற இடம் என்பதை புரிந்து ஆமென், நம்மை குறித்த தேவ நோக்கம் நிறைவேற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கரங்களை உயர்த்துறாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:20 ஆமென் பேதுருவை குறித்து, யோவானை குறித்து, சீசர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு வாசிங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா கண்டவைகளையும் கேட்டவைகளை குறித்து பேசாமல் இருக்க முடியாது. நம்ம வேற எதோ தான் காணுதோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்ன போல நம்முடைய கண் என்ன செய்யலை? திறக்கப்படலை. ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படலை. மாம்சத்தின் கண்ணுக தான் இன்னைக்கு திறந்திருக்கு. அதனால குறைவுகளை பேசுகிறோம், அதனால இனி ஒரு ஆளுடைய குற்றத்தை பேசுகிறோம். ஆனால் பேதுரு யோவானு தைரியமாய் சொல்றாங்க, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாது. என்னத்தை கண்டாங்க, என்னத்தை கேட்டாங்க? இயேசுவினுடைய வாயிலிருந்து வருகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டார்கள். ஹல்லேலூயா. எதை பார்த்தாங்க? அற்புதங்கள் நடந்ததை கண்டார்கள், அதிசயங்கள் நடந்ததை கண்டாங்க. ஹல்லேலூயா. மரித்தோர் உயிரோடு கூட எழுப்பினதை கண்டாங்க. ஆகவேதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு, நாங்கள் கண்ணார கண்டதும், எங்களுடைய காதார கேட்டதும், நாங்கள் தொட்டதும், நாங்கள் அனுபவித்ததுமா இருக்கிற ஜீவ வசனத்தை குறித்து வாசிங்கள். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும்,
எங்கள் கைகளினாலே தொட்டதுமாக இருக்கிறது. யார் இவர்? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசுவை காணணும், இயேசுவை பார்க்கக்கூடிய கண்ணை கத்த நமக்கு தருவாராக. இயேசுவை குறித்து கேட்கிற அவருடைய சத்திய வசனத்தை கேட்கிற அனுபவத்தை கத்த தருவாராக. ஆமென். இந்த காலவேளையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. நம்ம தூங்கி தூங்கி சாகரைக்காக அழைக்கல, நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு சாகரைக்காக ஆண்டவர் அழைக்கல. நம்மை விடுதலை ஆக்கினதுக்கு பின்னால் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என் பின்னால வாங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானவான்கள், அநேகரை நீதிக்குள்படுத்துகிறவர்கள், ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்முடைய முகம் பிரகாசிக்கட்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 144:1 மறுபடியும் வாசிக்கிறேன். என் கைகளை ஆமென் போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற பயிற்றுவிக்கிறவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இந்த கால வேளையில் ஆண்டவரே என் கைகளை யுத்தத்துக்கும் என்னுடைய விரல்களை போருக்கும் பயிற்றுவிப்பீராக. எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எப்படி விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு எனக்கு கற்றுத்தாங்க. எப்படி நல்ல சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு கற்றுத்தாங்க. சாட்சிகளை சொல்லுவதற்கு என்னை பயன்படுத்துங்க. சாட்சியாக என்னை எழுப்புங்க ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசு மேல் இருந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருப்பதாக. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு, ஆத்துமாக்களுக்காக செலவு செய்வதற்கெல்லாம் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? என்னை பாவத்திலிருந்து கர்த்தர் விடுவிச்சிருக்கிறாரு, என்னை சாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறார், மரணத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார், வியாதிகளிலிருந்து விடுவிச்சிருக்கிறாரு. அதை விடுவிச்சனுடைய நோக்கமே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக. விடுதலை பெற்றவர்கள் அந்த விடுதலை அனுபவிக்காமல் இருந்தால், விடுதலை பெற்றவர்கள் மறுபடியும் கட்டுக்குள்ளே போனால் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கு விடுதலை ஆண்டவர் மத்தியில் உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் விழுந்து எழும்புகிற ஒரு அனுபவம் அல்ல. பாவத்திலிருந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நித்திய ஜீவனாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த கால வேளையில் அனுக்கிரகம் செய்வாராக. எல்லாரும் சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில் சிலருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, இந்த நாளில் சிலருக்கு சாட்சியாக எழும்ப, ஆமென், என்னை குறித்த நோக்கம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? பவுலை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு யோவானை போல, ஒரு ஸ்தேவானை போல, ஒரு பிலிப்பை போல, ஒரு தீமோத்தேயுவை போல, ஒரு ஆக்கில்லாளை போல, ஒரு பிஸ்கில்லாளை போல, ஒரு அப்பல்லோவை போல, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு பெரோயா பட்டணத்து ஜனங்களை போல, ஒரு கொரிந்து சபையை போல, ஹல்லேலூயா, ஒரு பிலமோனை போல ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்ப எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆதி அப்போஸ்தலர் காலகட்டங்களிலே எப்படி ஆண்டவரை சாட்சியாக சொன்னாங்களோ அதே அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். எருசலேம் முழுவதிலோ, ஆமென், யூதேயாவிலோ, சமரியாவிலோ, பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாக மாறுவீங்க. அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்க நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அதிகால வேளையில் உம்முடைய பாத பீடத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்க, ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்த தெய்வத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கைகளை போருக்கும் எங்களுடைய விரல்களை யுத்தத்துக்கும் பயிற்றுவிக்கிற எங்க நல்ல கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களுக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனுள்ள மட்டும் உமக்காக ஓட, அநேகரை ஆதாயப்படுத்த, பரலோகத்தில் வரும்போது ஆமே நல்லது, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைக்கிறேன்னு சொல்லுகிறேன். அந்த நல்ல சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த அதிகால வேளையில் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆன்லைனில் எங்களோடு கூட இணைந்து இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற, தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கிற அத்தனை பேருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா தடைகளை மாற்றுங்க. தொடர்ந்தட்சியாக இந்த நாட்கள் நடக்கிற பகல் இரவு கூட்டங்களிலே கர்த்தர் அசைவாடும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் கடந்து வந்த நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இப்போது எப்போதும் தங்கி தாவரிப்பதாக. கரமையத்தை கத்திரமையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சொல்லுவோம்.